அதிரடியான பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் தற்பொழுது ஒட்டுமொத்த ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளர்களும் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிடுவோம். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 2 கோடி தொண்டர்கள் என் பக்கம்தான் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி பக்கம் நிர்வாகிகள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்பதை ஆணித்தரமாகவும் அதை உறுதிப்படுத்தும் விதமாக திருச்சியில் மிக பிரம்மாண்டமான மாநாடு நாங்கள் மீண்டும் நடத்தப் போகிறோம் என்பதை தற்பொழுது அறிவித்திருக்கிறார். இரட்டை இலை சின்னத்தில்தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதை உறுதிப்படுத்தியதோடு தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவாக யாரெல்லாம் இருக்கிறார், எந்த கட்சியுடன் நாங்கள் கூட்டணி வைக்கப் போகிறோம் என்பதையும் தற்பொழுது அறிவித்திருக்கிறார். டிடிவி தினகரன் சசிகலா அவர்களுடன் சேர்ந்து பாஜகவில் இணைய உள்ளதாகவும், அது மட்டுமல்லாமல் தற்பொழுது தேமுதிக இவர்களும் தற்பொழுது பாஜகவிற்கு ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்து கொண்டிருந்தது முற்றிலுமாக தவறாகிவிட்டது. ஓபிஎஸ் பாஜகவுடன் இணைந்து விடுவார் என்று நினைத்தார், அது உண்மையாகிவிட்டது. ஆனால் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிடுவார் என்று எதிர்பாராத நிலை தற்பொழுது உருவாகிவிட்டது. காரணம், தேர்தல் ஆணையம் கூறிய ஒற்றை முடிவுதான். 2026 வரை ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் தான் கட்சியிலிருந்து ஓபிஎஸ் அவர்களை நீக்கியதற்கான காரணத்தை சரியாக முறைப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்காததுதான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு தவறாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்துவிட்டது. இரட்டை இலை சின்னத்தில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது. யாரெல்லாம் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார், எந்த சமூகத்தினர் சார்ந்தவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார்கள் என்பதை வரக்கூடிய மாதங்களில் வெளியிடப்படும் என்று வைத்திலிங்கம் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். 2 கோடி தொண்டர்கள் ஓபிஎஸ் பக்கம் இருப்பார்கள் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகிகள் மட்டும்தான் ஆதரவாளராக இருக்கிறார்கள். அதை நீங்கள் மதுரை கூட்டத்திலேயே பார்த்திருப்பீர்கள். பணத்தை கொண்டு தொண்டர்களை அழைத்தார்கள். கடைசியில் நடந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வினையாக முடிந்துவிட்டது. இதுபோன்ற நிகழ்வு நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிற்கு தொடர்ச்சியாக நடைபெறும். வெற்றி எங்கள் பக்கம்தான் இருக்கிறது என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். இரட்டை இலை சின்னத்தில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.